10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவை வீழ்த்த காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் இண்டி கூட்டணியை உருவாக்கின. திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, ராஷ்டிரிய ஜனதா தளம், சமாஜ்வாதி, திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த மெகா கூட்டணியில் இடம்பெற்றது. தலைமை குறித்து உரிய முடிவு எடுக்கப்படாதது, கூட்டணியில் விரிசல் என பல நெருக்கடிகளுக்கு நடுவே லோக்சபா தேர்தலை இண்டி கூட்டணி சந்தித்தது. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் லோக்சபாவில் எதிர்க்கட்சி வரிசையில் இண்டி கூட்டணி அமர்ந்தது. அடுத்து நடந்த ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டசபை தேர்தலிலும் அக்கூட்டணி தோல்வியை சந்தித்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலிலும் பெரும் தோல்வியடைந்து எதிர்க்கட்சி வரிசையில் கூட இடம்பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. தேர்தல் தோல்வி காரணமாக தலைமையில் மாற்றம் வேண்டும் என்ற பேச்சு எழுந்தது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி நேற்று முன்தினம் அளித்த பேட்டியில், நான் இண்டி கூட்டணியை உருவாக்கினேன், ஆனால் அவர்களால் அதை ஒன்றாக வைத்திருக்க முடியவில்லை. கூட்டணியின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பதை பார்க்க விரும்புகிறேன். நான் அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் சிறந்த உறவை பேணி வருகிறேன். வாய்ப்பு கிடைத்தால் இண்டி கூட்டணியின் சுமூகமான செயல்பாட்டை உறுதி செய்வேன். கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார், இங்கிருந்தபடியே கூட்டணியை இயக்க முடியும் என கூறியிருந்தார். மம்தாவின் இந்த கருத்து இண்டி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. சமாஜ்வாதி கட்சி மம்தாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பேசிய தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், மம்தா தலைவராவதற்கு பச்சை கொடி காண்பித்தார். நாட்டில் உள்ள திறமையான தலைவர்களில் மம்தாவும் ஒருவர். கூட்டணிக்கு தலைமை தாங்குவதாக சொல்வதற்கு அவருக்கு உரிமை உள்ளது என்றார். பார்லிமெண்டில் நடக்கும் போராட்டம், தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு விஷயத்தில் கூட்டணி கட்சிகளை அலட்சியப்படுத்துவது போன்ற ராகுலின் செயல்பாடுகளால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் சரத்பவாரின் கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எதிர்க்கட்சி கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு அதிக பொறுப்பு உள்ளது. இந்த கூட்டணியில் திரிணாமுல் தலைவர் மம்தா முக்கியமான பொறுப்பை ஏற்க முன்வந்தால் அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே கூறியுள்ளார்.